நேரம் ஒரு 50 கோடி செத்து போயிருப்பான் பள்ளி வந்து. ஏமா பள்ளிய கடவுள்னு காஞ்சி வத்தல வெள்ளியில செய்து வச்சுக்கிறான், தங்கத்துல போய் பள்ளியை தான் கும்பிட்டு வரான். இவன் தலைமையில வீட்டுல மேய்ஞ்சிருந்தா அதுக்கு எங்கன்னா பிடிப்பு இல்ல ஊந்து போச்சு, தலைமையில ஊந்த மரணம், தோல் மேல ஊந்த மரணம். மனுஷன் கற்பனமா இது? எதுவுமே உழ செத்து போறேன், அவன் என்ன பண்றது? எதுவுமே உழலமா நல்லா நடந்து போய் என்ன ஹார்ட் அட்டாக்னு செத்து போறான், அவனை என்ன ஊந்து செத்துத? இது மனுஷனுடைய பிரம்மை. அவனுக்கு எல்லாத்தையும் எதை கண்டாலும் ஒரு பயம். அதனால இதையெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறோம். இந்த கிளி தோஷக்காரங்களா இருக்காங்க. ஆமா, அவன் பொழப்பு பாவம். அது பொழப்பு தான். அந்த கிளி நான் சரி கிளி தான் சீட்டு எடுத்து கொடுக்குது, நம்ம எடுத்தாலும் அதே சீட்டு வருது. அதே சீட்டு தான் வரும். இப்ப அதுதான் தொழில். அவன் அதுக்காகவே அந்த கிளிக்கு அந்த நெல்லை வச்சு கையில ஆட்டிக்கினே இருப்பான். எப்ப நிறுத்துறான்னா சீட்டை எடுக்கிறத நிறுத்திடும். அப்போ அது சீட்டை எடுக்கிறத நிறுத்தி ஒரு சீட்டை குத்தோன்னு ஒரு நெல்லை குத்தோன்னு போய் கூண்டுல பூந்துக்கும் இல்லையா? இது பழக்க முறையில வர்றது. அந்த மாதிரி பழகிறான். அதை 2 கிளி இருக்கும் 2 கூண்டுல, ஆனா ஒரு கிளியை தான் விட்டு திறந்து விட்டு குருவி எடுக்க சொல்லுவான். இன்னொரு கிளி அதை பார்க்குமே தவிர அது எடுக்க தெரியாது. பழகிறது தான் எல்லாமே செயல். எப்பவுமே மனுஷனுக்கு கடவுள் எந்த பிரச்சனையுமே கொடுக்கறது கிடையாது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், தான் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கின்னு இதால தான் பிரச்சனை வந்தது, அதால தான் பிரச்சனை வந்ததுன்னு இவனா ஒரு கற்பனையில சுத்துறது. எந்த படமும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. மனிதன் எப்பவுமே தான் செய்யற தவறுகளை தன்னால தான் இந்த பிரச்சனை உருவாச்சுன்னு உணரவே மாட்டான். யார் மேலேயாவது சொல்லுவான், இல்லை விதி மேலே சொல்லுவான், இல்லை கடவுள் மேலே சொல்லுவான். இப்படியே மனசு பிறர் மேலே பழி சொல்லியே பழகி போச்சு. அது தான் செய்கிற தவறு என்ன, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாமே, நமக்கு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கலாமேன்னு யோசிக்கிறதே கிடையாது. இதால் பிரச்சனை வந்து அதால் பிரச்சனை வந்து அவனால் யாராலையும் பிரச்சனை வராது. சில பேர் என்ன பண்ணுவான், முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டி வச்சுருப்பான். சில பேர் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம், அதெல்லாம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம்லாம் போகிறோம் வரவன் கண் திஷ்டியை எடுத்துருன்னா உன் கண்ணு எடுக்காதா? யோசிக்கிறது கிடையாது. இது மூடத்தனமான நம்பிக்கையை மனசுக்குள்ள உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி செயல்களில் பிறரை குறை சொல்லியே வாழறோம். எப்பவுமே சொல்றேன், என்னுடைய தவறுகள் என்ன, ஏன் நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், எங்க தவறு நடந்தது, அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு யோசித்து திருத்திக்கினால் உனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டு போட்டு நீ அடுத்த மேல குறை சொல்லிக்கணும், அடுத்தவனையே பழிச்சுக்கின்னு கடவுளை பழிச்சுக்கின்னு திரியறதால உனக்கு எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது. அதனால எனக்கு ஏற்படுற துன்பங்களை நான் தான் திருத்திக்கணுமே தவிர அந்த சாமியார்கிட்ட போனா திருத்திடுவாரு, அந்த ஜோசியர்கிட்ட போனா திருத்திடுவாரு அப்படின்றது இது தான் மேல நம்பிக்கை இல்லாம பிறரை நம்புறது. அதனால ஒரு செயலும் நடக்காது. உன்னை நீ திருத்தினால் உனக்கு நன்மை. ஊரெல்லாம் போய் உன்னை திருத்திட முடியாது, நீ தான் திருந்தணும். அதுக்கு நீயே சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு அது விடை கிடைக்கும். சிந்திக்காம நீ பிறர் மேலேயும் விதி மேலேயும் கடவுள் மேலேயும் குறை சொல்லியும் திரியிருவ, முழுமையான உண்மையை உணராதவன் அர்த்தம்.